நம்ம உடம்புல உள்ள ஐம்புலன்கள், 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 2 வாய், 2 மெய், சரிதானே? அது எப்படி 2 வாய் 2 மூக்கா? கரெக்ட் தானே? அதை தானே யோசிக்கிறீங்க. ஆனால் நான் கரெக்டாக தாங்க சொன்னேன். சரி, முதல் கண்ணுக்கு வருவோம். 2 கண்ணுன்னு சொன்னா இப்போ எது 2 கண்ணு எதுன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். 2 கண்ணு எங்கே இருக்கு? உடனே டக்குன்னு எல்லாரும் நினைச்சுவீங்க, இந்த இருக்குல்ல, அது 2 கண்ணு கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய கண் புறக்கண், உள்ளே இருக்கக்கூடியது அகக்கண். அதே மாதிரி தான் நம்மளுடைய செவி, அகசெவி புறசெவி, அகவாய் புறவாய். அப்போ உள்ளே இருக்கிற கண்ணு அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடிக்கங்க. ஒரு தாமரையை நினைங்க, தெரியுதா? ரைட்டு. பிடித்த மலர் சொன்ன உடனே உங்கள் கண்களை மூடிட்டு இருந்தாலும் கூட அது அப்படியே தெரிஞ்சிச்சா? அதை எந்த கண்ணுலங்க பார்த்தீங்க? இப்போ உங்கள் வாயை மூடிக்கங்க. மூடிட்டீங்களா? இப்போ நான் சொல்கிறத வாயை மூடிட்டு அப்படியே சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு. இது எந்த வாய்ங்க சொல்லிச்சு? சரி, அது இருக்கட்டும். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்க. இந்த அறம் செய்ய விரும்புன்னு வாயை மூடிக்கிட்டே சொன்னீங்களே, அதை எந்த செவி கேட்டுச்சு?